ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ सौन्दर्यलहरीயில் 43வது श्लोकம் 73வது श्लोकம்। अमूते वक्षोजौ अमृतरसमाणिक्यकुतुको न सन्देहस्पन्दो नगपति पताके मनसि नः पिबन्तौ तौ यस्मादविदितमधु सङ्गरसिकौ कुमारावद्यापि द्विरदवदन क्रौञ्चदलनौ अमूते वक्षोज अमृत रस माणिक्य कुतुपौ न संदेह स्पंधौ नगपति पदाके मनसिनः पिबन्तौ तौ यस्मात् अविदित वधु संगरसिकौ कुमारावध्यापि विरध वदन क्रौञ्च दलनौ। இந்த ஸ்லோகத்தில் வந்து நகில்கள் அல்ல, அவை ஞானாமிர்த கலசங்கள் என்று அம்பாளுடைய அந்த ஸ்தனத்தை வர்ணிக்கின்றார்கள். இந்த ஸ்லோகத்தின் பலன் என்னவென்றால் பால் வளர்ச்சியும் ஜீவன் முக்த லட்சணமும் நமக்கு கிடைக்கும் என்பதே. இப்ப ஸ்லோகத்துக்கு பார்க்கலாம். நகபதி பதாகே என்பதை முதலில் எடுத்துக் கொள்ளுங்கள். மலையரசனின் வெற்றி கொடியே. நகபதி பதாகம்னா சம்ஸ்கிருதத்துல பதாகா, தமிழிலும் பதாகங்கள்னு சொல்லியிருக்காங்க ஒரு காலத்துலலாம். வெற்றி கொடிகள். தே உன்னுடைய அமு. இந்த அமுன்ற வார்த்தை நாராயணியத்தில் பட்டோதர தீட்சிதர் ரொம்ப ஆஃபன் யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. அமு என்றால் குழந்தைய அப்படியே கொஞ்சுவாங்கல்ல, அந்த மாதிரி. இந்த வக்ஷோஜலோ நகில்கள் அமிர்த கலசம் போன்று இருக்கின்றது. மாணிக்க குதுப்போ ரத்ன கலசங்கள், 2 ரத்ன கலசங்களோடு இருப்பது போல இருக்கின்றது. நக எங்களுக்கு மனசில் சந்தேகம் ஸ்பந்தக அதை பற்றி சந்தேகம் கொஞ்சம் கூட இல்லை. யஸ்மாத் எதனால், ஏனென்றால், தௌ அவைகள், பிபந்தௌ பருகின்ற, விதரண வதன க்ரௌஞ்ச தலனௌ யானை முகத்தோனும் சுப்பிரமணிய சுவாமியும் அசுரனை அழித்த சுப்பிரமணிய சுவாமின்னு நம்ம எடுத்துக்கணும். அவிதித வதூ சங்கௌ ரசிகௌ ஸ்திரீ சங்க ரஹிதத்தை அறியாத. அதாவது நமக்கு தமிழ்நாட்டில் தான் முருகனுக்கு வந்து 2 ஒய்ஃபு. யாரு? வள்ளி, தெய்வ யானை என்று. ஆனால் நார்த் இந்தியாவில் எஸ்பெஷலி பெங்காலிங்களும் சரி, இமயமலையில் இருக்கிறவங்களும் ஸ்கந்தன் சுப்பிரமணிய சுவாமிக்கு இஸ் த பிரம்மச்சாரி என்று சொல்வார்கள். கேரளாவில் கூட பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்களிலும் சுப்பிரமணிய சுவாமியை பிரம்மச்சாரியாக தான் பார்ப்பாங்க. அது எப்படி தமிழ்நாட்டில் மட்டும் முருகனுக்கு 2 ஒய்ஃபுன்னு தெரியல எனக்கும். அதுக்கு ஸ்கந்த புராணத்துலேயும் எங்கேயுமே வந்து உண்மையான ஸ்கந்த புராணம், ஓகேங்களா, தமிழில் இருக்க ஸ்கந்த புராணம் இல்லை, உண்மையான ஸ்கந்த புராணத்திலும் சிவபுராணத்திலும் இடமில்லை. ஏனெனில் அவர் ஒரு பிரம்மச்சரிய கடவுள். அதை இந்த இடத்துல சங்கர பகவத் பாதாளம் ஊர்ஜிதம் பண்ணுகின்றார். 73வது ஸ்லோகத்தில் சுப்பிரமணியனும் அவிதித வதூ சங்க ரசிகௌ ஸ்திரீ சங்க ரஹிதத்தை, அதாவது பெண்களுடைய சங்கமே லவலேஷமும் இல்லாத, அறியாத, குமாரௌ குழந்தை, குமாரன்னா குழந்தைன்னு அர்த்தம், குழந்தையாகவே இருக்கக்கூடிய அந்த பாலதண்டாயுதபாணி என்று நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அத்யாபி இன்றைக்கும் இருக்கின்றார் அவன். அப்ப என்ன அர்த்தம்?
குழந்தையாகவே குமாரன் இருக்கின்றான், சண்முகன் இருக்கின்றான். அவனுக்கு எந்த விதமான ஸ்திரீ சம்பந்தங்களும் இல்லை, அதாவது கல்யாணமும் ஆகல. அவன் தன்னுடைய தாயே உன்னுடைய மடியில் வைத்து ஸ்தனத்தை பாலை பருகுகின்றான் என்பதாக இந்த ஸ்லோகம் வருகின்றது. அருணோமோதியில இதுல சித்தலக்ஷ்மி பத்னியாகவும் மகாலட்சுமிக்கு சித்தலக்ஷ்மின்னு ஒரு பத்னி இருப்பதாகவும், தேவசேனா என்பவர் ஒரு பத்னியாகவும் குமாரனுக்கு இருக்கின்றது என்றும், ஆயினும் அவர் பிரம்மச்சாரி தான் என்று பிரகாசிக்கின்றார் என்று அருணாமோதினி மட்டும் இதுல தன்னுடைய டீக்கால சொல்லியிருக்கார். மற்றவங்க யாரும் இப்ப நான் சொன்னதையே தான் சொல்லியிருக்கார். இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு அன்வயம் நம்ம எப்படி படுத்துறதுன்னு அதை பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்திற்கு சமமான ஸ்லோகங்கள்னு பார்த்தீங்கன்னா லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கிறதுல நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. ஆனா நம்ம ரொம்ப இதுவா இருக்கிறதுல வந்து ஸ்கந்தன் குமாரன் சேர்ந்து இருக்கிற ஒரு ஸ்லோகம் நமக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரும். கண குமாரன்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியவன் என்று வரும் ஸ்லோகம். எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, சொல்றேன். அப்ப இதோடைய அன்வயம் எப்படி இருக்கணும்னா, ஏ நகபதி பதாகே, அதுல இருந்து எடுத்துக்கோங்க. ஏ நகபதி பதாகே அமூ தே வக்ஷோஜௌ அமிர்த ரச மாணிக்க குதுபௌ அஸ்மின் அர்த்தே நக மனசினக சந்தேக ஸ்பந்தோ நாஸ்தி யஸ்மாத் தௌ பிவந்தௌ அவிதிதவது சங்கரசிகௌ விரதவதன க்ரௌஞ்சலசி தலௌ அத்யாம் அபி குமாரௌ பாவக என்று நாம் பிரித்து கொள்ள வேண்டும். அத்திர வாக்கியார்த்த ஹேதுகானாம் காவியலிங்ககம் அலங்காராணாம் ஸ்பஷ்டமேவ. இது காவிய அலங்காரங்களுக்காகவே இந்த வார்த்தைகள் எல்லாம் கூறியதாகவும் லக்ஷ்மிதரர் தன்னுடைய வியாக்கியானத்தில் சொல்கின்றார். மலைகளின் அரசனாக இமயவானாகிய குலக்கொடியே, இந்த இரு மார்பங்களும் அமுத ரசத்தை கொண்டிருக்கக்கூடிய குடுவைகளாக எண்ணி, அதில் இந்த இரண்டு குமாரர்கள் யாரு, சண்முகனும் விநாயகர் பெருமானும் சேர்ந்து அந்த காமவாசனையே அடையாத, அப்படி வேணா எடுத்துக்கலாம். குமாரன்றதுக்கு நம்ம கான்ட்ரடிக்ஷன் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் வச்சுட்டு இருக்கோம்? அப்போ மற்ற நார்த் இந்தியாவில் வந்து முருகனுக்கு குழந்தை மீன்ஸ் கல்யாணம் ஆகலையே, பிரம்மச்சாரியா இருக்கான், இங்கே கிரகஸ்தனா இருக்கானே அப்படின்ற ஒரு கான்ட்ரடிக்ஷன் வரும். லக்ஷ்மி தரர் அதுக்கு ஒரு சூச்சகமாக ஒரு வார்த்தையை சொல்றார். காமவாசனையே இல்லாத அல்லது உணரப்படாத, பெண்ணுறவு இல்லாத, சுவையறியாத குமாரர்கள் இருவர்களும் சிசுவாக இருந்து கொண்டு அந்த அமிர்தமான அந்த தாயின் பாலை பருகுகின்றார்கள் என்று அவர் பொருளை மாற்றி எடுக்கிறார். அப்ப முப்பாலையும் பருகியதாகிய சிசுவாகிய நிலையில்லாத அமுதப்பாலை பருகும் இப்பாலை உடைய குமாரக்கடவுளை இங்கே சௌபாகியவர்த்தினி என்ற இதுல அவரும் அதையே எடுத்துக்கிறாரு. அத்திர பிபந்தௌ தௌ யஸ்மாத் வே அஜ்ஞான, அதை அப்படியே அவர் கொஞ்சம் மாத்திக்கிறாரு. அவஜ்ஞாதவது சம்சார சங்கம்னு எடுத்துக்கிறாரு. அப்ப இது கொஞ்சம் ஒத்து போற மாதிரி இருக்கு. அதாவது கௌமார ரூபேன காரியேன அமிர்தக ரசபூர்ணத்தனையா அப்படின்னு இருக்கிறதுக்கு அவர் வந்து காமவாசனையே அல்லாத என்று பொருளை நாம், அது கொஞ்சம் ஏத்தமா இருக்கு. அம்மா உன்னுடைய ஸ்தனங்கள் அமிர்தம் நிரம்பிய மாணிக்க குடுவைகள், பாலில் உள்ள ஸ்தனங்களில் கணபதியும் ஸ்கந்தனும் குழந்தை வதை தாண்டி பருகுகின்றான். முதிர்ச்சி அடைந்த அவர்கள் இருவரும் இந்த ஸ்தனங்களில் இருந்த அமிர்தத்தை பருகியதால் தன் கணபதியும் ஸ்கந்தனும் பால்ய வயதையே தாண்டாமல் மங்கையர் சம்பந்தமும் இல்லாமல் குழந்தைகளாகவே வாழ்ந்து இருக்கின்றார்கள் அம்மா என்று சங்கரன் இதில் கோடித்து காட்டுவதாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. ஓகேங்களா? ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி